சோழ நாட்டின் துறைமுக நகராக நாகப்பட்டினம் விளங்கிய காலம். நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே நுழைப்பாடி என்ற இடத்தில் பரதவர் எனும் இனத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு தலைவராக அதிபத்தர் இருந்தார். அதிபத்த நாயனார் சிவனிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர். தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் பொழுது ஒரு மீனை எடுத்து இதை சிவனுக்கு என்று அர்ப்பணிப்பார். இதை பல காலமாக அவர் தொடர்ந்து செய்து வந்தார். சிவபெருமான் அதிபத்த நாயனாரை சோதிக்க எண்ணினார். கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்லும் போதெல்லாம் அவருக்கு ஒரே ஒரு மீன் மட்டுமே அவரது வலையில் சிக்கி அதையும் சிவனுக்கே என்று அர்ப்பணித்துவிட்டு வீடு திரும்பினார். ஆகையால் அவரது குடும்பம் மிகவும் வறுமையில் வாடியது. இது ஒரு நாள் மட்டும் அல்ல, சில வாரங்களாக இதுவே தொடர்ந்து நடைபெற்றது. ஒரு நாள் கடலில் அவருக்கு தங்க மீன் ஒன்று கிடைத்தது. ஆனால் வேறு மீன்கள் சிக்கவில்லை. ஆகவே வீடு திரும்பும் முன் அந்த தங்க மீனை எடுத்து சிவனுக்கே என்று கடலில் அர்ப்பணித்தார். அவருடைய சிவபக்தியை கண்டு எம்பெருமான் சிவன் அவருக்கு காட்சியளித்தார். நாகப்பட்டினத்தில் இருக்கும் சிவன் கோவில் அவருடைய பெயரினாலே அதிபத்த நாயனார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மன்னி நீடிய செங்கதிரவன் வழி மரபின் தொன்மையாம் முதல் சோழர் தம் திருக்குலத்து உரிமை பொன்னி நாடு எனும் கற்பக பூங்குடி மலர் போல் நன்மை சான்றது நாகப்பட்டின திருநகரம்.